வெல்கம்ஸ் டு ஆமினாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சூப்பரான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேங்க. இது குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இப்போ இதோடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். நல்லா இப்படி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடிக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வெண்டைக்காவை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி துடைச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு அந்த அவ்வளோக்கா வலுவலுப்பு இல்லாமல் வருது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் நல்லா வெண்டைக்காய் உப்பு ஜீரகத்தூள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. நமக்கு இந்த ஸ்டேஜே போதுன்னா இப்போவே எடுத்துடலாம். இல்லை இனியும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் அடி பிடிக்காமல் வச்சுருக்கேன். நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். கம்மியான வீட்டிலே வச்சு செய்வோம். பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளுக்காக நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்புறம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வெண்டைக்காவை நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி எண்ணெயிலேயே வதக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. இதில் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அதிகமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. மேக்ஸ் வராதவங்களுக்கு நல்லா மேக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் சட்டியில் பிடிக்காமல் செஞ்சுருக்கேன். இந்த வலுவலுப்பு, அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்குது. பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் போட்டுறேன். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.